எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அபுதாபிக்கு போயிருந்தோம் அப்படின்ட்டு. ஒரு 5 டேஸ்க்கான மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். ரகுவோட காலேஜ் ஃப்ரெண்டு 17 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் வேறங்க, காரைக்கால். நைட் டிரைவ் தான் போயிருந்தோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா ட்ரக் ரோடு. அந்த வழி பார்த்தீங்கன்னா வெறும் லாரி தாங்க. கொஞ்சம் பயங்கரமாகவும் கொஞ்சம் திகிலான ட்ராவல் மாதிரி தான் இருந்தது. ஒரு 1:30 போல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு அபுதாபியில். அவங்க வந்து முசஃபாவில் இருக்காங்க அபுதாபியில். அவங்க வீடு ஹைரைஸ்டு பில்டிங், 17th ஃப்ளோரு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வியூ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் ஒரு காஃபி போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த வியூ எல்லாம் ரசித்து பார்த்துட்டு தாங்க இருப்பேன். 2 பேருமே ஒர்க்கிங்ன்றதுனால அவங்க அன்னைக்கு ஆஃபீஸ் போயாச்சு. நான், ரகு, பாப்பா, நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் அவுட்டிங் கிளம்பிட்டோம். கம்பேர்டு டு ஷார்ஜா கொஞ்சம் வெயில் கம்மியாக தாங்க இருந்துச்சு அபுதாபியில். அபுதாபியில் வந்து ஒரு ஷூ வேர் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி டிக்டாக்லலாம் பார்த்துருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட் பண்ணுறதுக்கான இடம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கார்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அபுதாபியில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஷாப்பிங்கை பக்காலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோசரியோட நேமே வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆஃபீஸ் முடிச்சு வந்தாச்சு. அதோட ஈவினிங் போல் ஹிந்து டெம்பிள் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 பைனாப்பிள் பில்டிங் வந்து சன்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ரிங்கை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குமா. அந்த ப்ரொடக்டர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். மேலே முள்ளாக இருக்குது. இந்த சைடு சன் வந்து அது அப்படியே வந்து நின்றுடுமா. அப்புறம் அந்த சைடு வந்துச்சுன்னா அது அப்படியே திரும்பிக்குமா. இந்த மெரினா மால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மால்லேருந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வியூலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் மால் ரொம்ப பெருசாக இருக்கவே நாங்கள் கொஞ்சம் இடத்த மட்டும் சுற்றிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோவா இந்த மாலை சுற்றி பார்க்கவே முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஏரியா தான் பார்த்துருந்தோம். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு மால். ப்ளஸ் இதில் ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. ரோபோட் அழகாக மேலே நின்றுட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ மெரினால் மால் முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மாஸ்க்குக்கு வந்துட்டோம், கிராண்ட் மாஸ்க்குக்கு. நான் இதோட 5வது வாட்டி பார்க்குறேங்க. பட் இந்த வாட்டி நான் என்ன ஃபுல் ஹேண்டோட கவர் பண்ணியிருந்தேன். அதனால் என்னை உள்ளே விட்டுட்டாங்க. கிராண்ட் மாஸ்க்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரும்போது வண்டியில் ஏறிட்டோங்க. அந்த மாஸ்கே அழகாக ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி காமிச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்த இடங்களே தான் மறுபடியும் நாங்கள் பார்த்துருந்தோம். கிராண்ட் மாஸ்க்கு, நம்ம கோவில், இதெல்லாம் அடிக்கடி நாங்கள் வர இடம் தான். பட் ஆராத்யா வந்து இப்போ தான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அவளுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடியே கூப்பிட்டு போயிட்டோன்னா மறுபடியும் நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறா. ஸோ அதனால் ஒரு 8-9 வயசு இல்லை 6-7 வயசு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபெராரி வேர்ல்டு, யாஸ் ஐலாண்டு, வார்னர் ப்ரோஸ் வேர்ல்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டிக்கெட்டும் ரொம்ப அதிகம் இந்த இடத்துக்குலாம் நம்ம போகணுன்னா. ஸோ கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு போனால் அவளும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் நிறையா ரைடெல்லாம் அவங்கள விடவே மாட்டாங்க சின்ன பிள்ளை அப்படின்றதுனால. ஸோ அதனால் அது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து இதெல்லாம் போய் பார்க்கலான்ட்டு. ஸோ கிராண்ட் மாஸ்க் முடிச்சுட்டு நாங்கள் அபுதாபி பேலஸ்க்கு போயிருந்தோம். அவ்வளோ அழகுங்க. பார்க்குறதுக்கு கண்ணு வேணும்னு வாங்கல, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அருந்ததியோட கோட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த ஓப்பன் பண்ணுற டோரே பாருங்களேன், அவ்வளோ அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஹேண்டில்ஸ் அதெல்லாமே, உள்ள லைட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேலே பாருங்களேன் ஒரு சூப்பராக பூ டிசைன்லாம் வரைஞ்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பேலஸோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மீதி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. அதுவும் இல்லாமல் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேலஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் எந்த இடத்த சுற்றி பார்த்தாலும் இந்த ஃப்ளவர் இல்லாத இடம் இருக்காது. அதுவும் நானும் பிளாஸ்டிக் தானோ அப்படின்ட்டு போய் டச் பண்ணி பார்த்தா ஃப்ரெஷ்ஷான செடிங்க. இந்த டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு. எனக்கும் நார்மலாகவே இந்த ஆர்கிட் ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது. நான் பிளாஸ்டிக்கில் ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேலஸை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங் இருந்துச்சு. நம்ம யூஏயோட பெயிண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் எந்த இடத்த பார்த்தாலுமே எல்லாமே கோல்டன் கலரில் இருந்துச்சு. ஒரு பெரிய பெயிண்டிங் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பேலஸ் தான் நினைக்கிறேன். அந்த பெயிண்டிங் எனக்கு சரியாக தெரியலை. இதோ அங்கே தெரியுது பாருங்கள். ஐ திங்க் பேலஸ் தான். பெருசாக அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க.
இந்த பேலஸ்குள்ளே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய. ஸோ ஷார்ஜா, துபாய் அதுலேருந்து யாராவது அபுதாபி சுற்றி பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேலஸை போய் சுற்றி பாருங்கள். நல்லா சிட்டிக்கு நடுவுலே தான் இருக்குது இந்த பேலஸ்ஸு. நாங்கள் இந்த 3-4 நாள் என்னென்ன ஹோட்டல் போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லா ஹோட்டலுமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. மண்வாசனைன்னு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், தொப்பி வாப்பா. அப்புறம் வல்லவன் ஒரு ஹோட்டல், இது வந்து முசஃபாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் தான் சாப்பிட்ருந்தோம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இந்த வல்லவன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அந்த பரோட்டா சால்னா இருக்குள்ள அந்த டேஸ்ட் இருந்துச்சு. மண் வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. தொப்பி வாப்பால பிரியாணி ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த லீவ்ஸோட ட்ராயிங்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு. ஸோ பேலஸ்குள்ளே டாய்லெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போனால் அங்கேயும் ஃபுல்லாக கோல்டன் கலருங்க. நிறைய லைட்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ் டவலு. பாத்ரூம்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இது பாருங்க பைப்பு, அது எல்லாமே கோல்டன் கலர், நல்லா அழகாக இருந்துச்சு. அட்லாண்டிஸில் இந்த மாதிரி ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ Day 3 ரீமால் போயிருந்தோம். அங்கேயும் சும்மா நார்மலாக விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு, ஸோ என் ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா மேங்க்ரோ காடுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் நாங்கள் வழி தவறி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஏரியா இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி வந்ததுக்கு இந்த இடத்தையாவது சுற்றி பார்த்துட்டு போவோன்ட்டு இங்கேயும் மேங்க்ரோ காடுகள் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கேயே பார்த்துட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்ததுனால நாங்கள் இங்கேயே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து ஷார்ஜா கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த ஸ்கூட்டர் எடுத்து அது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். சன்செட் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், vlog முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.